அன்றைய கால ரோம் நகரில் கொலோசியத்தில் நடந்த கிறிஸ்தவர்களின் இரத்த சாட்சியாக மரித்தவர்களின் உண்மை கதை இது. ஒரு நாள் ரோம் நகரமே திருவிழா கோலம் போல் இருந்தது. நாலா பக்கத்தில் இருந்தும் சாரசாரையாய் ஒரு பெரிய கூட்டம் ஒரு இடத்தை நோக்கி சென்றார்கள். அதுதான் 100 வாசல்களை கொண்ட கொலோசியம் என்ற திறந்த வெளி ஸ்டேடியம். இந்த ஸ்டேடியம் வட்ட வடிவில் உள்ள ஒரு பிரம்மாண்டமான ஆம்பிதேட்டர். இதன் வெளிச்சுவர் 100 அடிக்கும் மேல் உயர்ந்தது. கொலோசியம் நடுவே பரந்த விரிந்த ஒரு மைதானம் உண்டு. அதில் கீழிருந்து அந்த சுவரின் உச்சம் வரைக்கும் இருக்கைகள் இருக்கும். அங்கு ரோம் நகரின் 1,00,000க்கும் அதிகமான மக்கள் கூடியிருந்தார்கள். அந்த ஜனங்களின் கண்களில் ஒரே வெறி, இரத்த வெறி கொண்டு மைதானத்தை பார்க்கிறார்கள். அப்பொழுது அந்த மைதானத்தின் நடுவே சில கிறிஸ்தவர்கள் கம்பத்தில் கட்டப்பட்டு உயிரோடு கொளுத்தப்படுகிறார்கள். இது கிறிஸ்தவர்களின் ஆரம்ப காலகட்டம். இன்னும் சிலரை செத்த மிருகங்களின் தோலுக்குள் வைத்து தைக்கப்பட்டு சீரும் காட்டு நாய்க்கு இரையாக வீசப்படுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு சித்திரவதைக்கும் அங்குள்ள கூட்டம் கைதட்டி கலகலக்கிறது. ஒன்ஸ் மோர் என்று கூச்சலிடுகிறார்கள். இதுபோல் கோர காட்சிகள் ரோம் நகருக்கு புதிதல்ல. மனிதர்களின் கோர வேதனைகளை கண்டு கழிப்பதே ரோம் நகரின் பொழுதுபோக்காக இருந்தது. சிறிது நேரத்தில் மைதானத்தின் நடுவே வயதான மனிதர் ஒருவரை இழுத்து வரப்பட்டார். அவர் அலெக்சாண்டர். அவர் ஒரு சபையின் போதகர். அவரை பார்த்து அக்கூட்டம் கூச்சலிடுகிறது, சந்தோஷப்படுகிறது. அவர் தலை நிமிர்ந்து, ரோம் ஜனமே, நான் ஒரு கிறிஸ்தவன். என் ஆண்டவர் எனக்காக மரித்தார். அவருக்காக நான் என் ஜீவனை மகிழ்ச்சியோடு கொடுக்கிறேன் என்று சொன்னார். அப்பொழுது அவரை நோக்கி 3 சிறுத்தைகள் விடப்படுகின்றன. அவர் சிறிதும் பயப்படவில்லை. அந்த சிறுத்தைகள் அவர் மேல் பாய்ந்தன. அலெக்சாண்டர் தன் கரங்களை குவித்து தன் ஜீவனை அர்ப்பணித்தார். ரோம் நகரின் அந்த நாட்கள் மிகுந்த ஆக்ரோஷத்துடன் கொந்தளித்து கொண்டிருந்த நாட்கள். சாதாரண விசுவாசிகள் முதல் வயதான மூத்த விசுவாசிகள் வரை எந்த பாரபட்சமின்றி, வயது வித்தியாசமும் இன்றி இரத்த கலவரம் ஜனங்களை துவம்சம் பண்ணி கொண்டிருந்தது. இன்னும் ஒரு சில காட்சி அங்கு அரங்கேறியது. மைதானத்தில் சில காட்டு விலங்குகளை விட்டார்கள். அவை ஒன்றோடு ஒன்று சண்டையிட்டு கொண்டு புல்வெளியில் மேல் ஏறி தாண்ட முயற்சிப்பதுமாக இருந்தது. அதை பார்த்த அந்த கூட்டத்தில் உள்ளவர்களின் மனதையே நடுங்க வைத்தது. அந்த மைதானத்தில் இப்போது ஒரு சில கிறிஸ்தவ வாலிப பெண்களை தள்ளிவிட்டார்கள். அவர்கள் உதவியற்ற நிலையில் நிற்பதை பார்க்கவே நம் மனம் பதற வைக்கிறது. ஆனால் அதை பார்த்து கொண்டிருந்த ரோம் நகர மக்களின் மனதில் சிறிது ஈரம் கூட இல்லை. ரோம் நகரின் வரலாற்றில் இரக்கம் என்ற சொல்லுக்கு இடமில்லாமல் இருந்த காலம். முதலில் அந்த வாலிப பெண்கள் மிருகங்களை பார்த்து பயந்தார்கள். ஆனால் அதன் பின் சற்று நேரத்தில் தங்களை விசுவாசத்தால் நிரப்பிக் கொண்டார்கள். மிருகங்கள் அவர்களை நோக்கி நெருங்கி வருகின்றன. அவர்கள் துளி அளவு கூட பயமில்லாமல் ஒருவரோடு ஒருவர் கைகோர்த்து கொண்டு வானத்தை நோக்கி, எங்களை நேசித்து தம் பரிசுத்த இரத்தத்தால் எங்கள் பாவங்களை கழுவி எங்கள் தேவனும் பிதாவுமானவருக்கு மகிமையும் கனமும் என்றென்றும் உண்டாவதாக, அல்லேலூயா, ஆமென் என்ற பாடலை பாடினார்கள். அவர்கள் மேல் மிருகங்கள் பாய்ந்தன. பாடலோடு இணைந்து கொள்ள பரலோகத்தில் வெண்ணங்கி தரித்து அவர்களோடு இணைந்து கொண்டார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, ஆமென்.